வணக்கம். இன்பத் தமிழ் என்னும் இந்த காணொளியில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற தலைப்பில் இன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று 192வது பாடலை இந்த காணொளியில் உங்களுக்கு சிறிது எனக்கு தெரிந்த விளக்கத்தில் பகிரலாம் என்று இருக்கிறேன். இந்த காணொளி ரசனையின் அடிப்படையில் மட்டுமே தயாரிக்கப்பட்டது. நான் ரசித்த விஷயங்களை, தமிழில் நான் படித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் இந்த காணொளியை தயாரித்து உங்களுக்கு பதிவேற்றுகிறேன். நீங்களும் ரசிப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகம் ஐக்கிய நாடுகள் சபையின் முகப்பு அறையில் பொறிக்கப்பட்டுள்ளது. இது மிக பிரபலமான வாசகமாகும். இந்த பாடலை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். அவர் சிவகங்கை மாவட்டத்தில் பூங்குன்றம் என்ற ஊரில் பிறந்தவர். தற்போது அந்த ஊர் மகிபாலன்பட்டி என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே என்றால் எல்லா ஊரும் நமது ஊர்தான். கேளீர் என்றால் உறவினர்கள், சொந்தக்காரர்கள். யாவரும் கேளீர் என்றால் எல்லோரும் நமது சொந்தக்காரர்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் பிறரால் வருவதில்லை. நமது செயல்களே அதற்கு காரணம். நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன. நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுதலும் அதிலிருந்து குணமாவதும் நமது செயல்களே காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நோதலும் தணிதலும் அவற்றோர் அன்ன. தீதும் நன்றும் போலவே நோதலும் தணிதலும் அவரவர் செயல்களாலே நடக்கின்றன. சாதலும் புதுவது அன்றை. இறப்பு என்பது புதிது அல்ல. இந்த உலகத்திற்கு என்ற உண்மையை உணர்ந்து கொண்டால் மரண பயம் நீங்கி வாழ்வு சிறப்புறும். வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமை. இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்று ஆரவாரம் செய்ய வேண்டாம். முனிவின் இன்னாதென்றலும் இளமை. அதேபோல் இந்த வாழ்வில் துன்பம் நீங்காது. முனி என்றால் துன்பம். முடிவின் இன்னாதென்றலும் இளமை. இந்த வாழ்வில் துன்பம் நீங்காது என்று கவலையும் கொள்ள வேண்டாம். மின்னொடு அடுத்த பக்கத்தில் இந்த வரியை சேர்த்து படிக்க வேண்டும். மின்னொடு வானம் கண் துளி கிளை. நெருப்பை மின்னலாக தரும் வானம்தான் குளிர்ந்த நீரை மழையாக பொழிகிறது. தன் துளி குளிர்ந்த நீர். மின்னொடு வானம் தன் துளி தளையி. ஆனாது கல் பொருது இறங்கும். உயர்ந்த மலையில் பெய்யும் மழையானது பெரிய மல்லர் பேராற்றின் பெரிய ஆறாக மாறிச் செல்லும் பொழுது நீர் வழிப்படுவும் புனை போல. புனை என்றால் படகு. உயர்ந்த மலையில் பெய்யும் மழையானது பெரிய ஆறாக மாறிச் செல்லும் போது அதில் பயணிக்கும் படகு நீரின் போக்கில் அடித்துச் செல்லப்படுவதைப் போல, நீர்வழி படுவும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படுவோம். மழையானது ஆறாக மாறியதில் படகு அடித்துச் செல்லப்படுவதைப் போல அருமையான உயிரானது வாழ்க்கை எனும் பெரிய ஆற்றின் போக்கில் அடித்துச் செல்லப்படும் என்பது இந்த பாடலின் பொருள் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமை. இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நமக்கு உயர்ந்த பதவியில், பணத்தில்,
உயர்ந்தோராக இருப்பவரைக் கண்டு ஆச்சரியப்பட தேவையில்லை. சிறியோரை இகழ்த்தல் ஆனது அதனினும் இளமை. நமக்கு உதவியாக சிறு வேலைகளை செய்வோரை மனம் புண்படியான சொற்களால் கவலை கொள்ளச் செய்யவும் வேண்டாம். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த பாடல் வாழ்க்கையின் அர்த்தத்தை ரொம்ப எளிமையாக சொல்கிற புறநானூற்று பாடலாகும். நம்மளுக்கு முதல் 2 வரிகள் எல்லாருக்கும் தெரிந்தவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த 2 வரிகள் அனைவருக்கும் தெரிந்த வரிகள். நோதலும் தணிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொரு வானம் தன் துளி தலைஇ ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்றின் நீர்வழிப்படுவும் புனைபோல ஆருயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவூர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த வரிகளை மனதில் நிறுத்திக் கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். நன்றி, வணக்கம்.